ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. விளக்கம்: புதிய உடன்படிக்கைக்குள்ளான ஒவ்வொருவரும் தங்கள் இருதயங்களிலே அன்பின் பிரமாணத்திற்கு ஒத்ததான இரக்கம், சாந்தம், நல்லொழுக்கம் யாவும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இக்குணலட்சணங்கள் இல்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றோ அல்லது அவர் குமாரனுடன் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் என்றோ தங்களை கருத முடியாது. தங்கள் இருதயங்களிலே சகோதர அன்பும் மனத்தாழ்மையும் இல்லாதவர்களாயிருந்து அயலானிடத்திலும் இந்த அன்பை காண்பிக்காதவர்கள் தேவ ஆவி தங்களிடம் இல்லாதவர்களாகவும் தங்கள் பலியை பூரணமாக செலுத்தக்கூடாதவர்களாகவும் காணப்படுவார்கள். இவர்கள் குறிக்கப்பட்ட காலத்தில் தங்கள் மன மேட்டிமையினாலும் தற்புகழ்ச்சியினாலும் தேவ ஆவியை இழந்து தங்கள் பலியின் ஜீவியத்தில் விழுந்து போவார்கள். தன்னலமான சிந்தை இவர்களை மேற்கொள்ளும். ஆதார வசனங்கள்: 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனங்கள் முடிய. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென்.